அமெரிக்க ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதல் நடத்திய நிலையில் அணு ஆயுதங்களை கொண்டு பதிலடி கொடுப்போம் என விளாடிமிர் புதின் மிரட்டல் விடுத்திருப்பது உலக நாடுகளை கதிகலங்க வைத்துள்ளது. ரஷ்யாவின் அணு ஆயுத கொள்கையில் புதின் மாற்றங்களை செய்திருப்பது மூன்றாம் உலகப் போர் வெடிப்பதற்கான ஆபத்தையும் உருவாக்கியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையே அதிகரித்து வரும் பதற்றம் மூன்றாம் உலகப் போருக்கு வழிவகுக்குமா? இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். 2022 ஆண்டு பிப்ரவரி 24 தொடங்கிய உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பு தற்போது 1000 நாட்களையும் தாண்டிவிட்டது. கிழக்கு உக்ரைனின் பெரும்பாலான பகுதிகள் இன்று வரை ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ளன. சுமார் 1 கோடிக்கும் அதிகமான உக்ரைனியர்கள் ரஷ்ய படையெடுப்பால் இடம்பெயர்ந்துள்ளனர். இந்த போரில் 10,000க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளதாக ஐநா கூறுகிறது. இந்த நிலையில் நடந்து முடிந்த அமெரிக்க அதிபர் தேர்தல் உக்ரைன் ரஷ்யா மோதலை மேலும் தீவிரமாக்கியுள்ளது. தான் அதிபரானதும் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என கூறியதோடு உக்ரைனுக்கான உதவிகள் குறைக்கப்படும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ட்ரம்ப் பதவிக்கு வந்தால் உக்ரைனுக்கு நெருக்கடி ஏற்படலாம் என்பதால் தனது பதவிக்காலம் முடிவதற்குள்ளாகவே உக்ரைனுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை துரிதப்படுத்தியுள்ளார் ஜோ பைடன். அந்த வகையில்தான் அமெரிக்கா வழங்கிய நீண்ட தூர ஏவுகணைகளை ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்த பயன்படுத்திக் கொள்ளலாம் என அண்மையில் உக்ரைனுக்கு பைடன் அனுமதி வழங்கியிருந்தார். அடுத்த நாளே ரஷ்யாவின் பிரைன்ஸ்க் பிராந்தியத்தை நோக்கி அமெரிக்காவின் ஏவுகணைகள் சீறி பாய்ந்தன. இந்த ஏவுகணைகள் சுமார் 300 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று துல்லியமாக இலக்கை தாக்கி அழிக்கும் திறன் கொண்டவை. அமெரிக்காவின் ஏவுகணைகளை பயன்படுத்துவது மூன்றாம் உலகப் போருக்கு வழிவகுக்கும் என ரஷ்யாவின் எச்சரிக்கையையும் மீறி உக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியது. ரஷ்யா மீது ஏவப்பட்ட 6 ஏவுகணைகளில் 5 சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் 1 சேதமடைந்து ராணுவ வளாகத்தின் மேல் விழுந்து தீ விபத்தை ஏற்படுத்தியதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தது. மறுபுறம் பிரைன்ஸ்கில் உள்ள வெடிபொருள் கிடங்கை ஏவுகணைகள் தாக்கி அழித்ததாக உக்ரைன் ராணுவம் கூறியது. ரஷ்யா மீது 8 ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் அதில் 2ஐ மட்டும்தான் புதின் அரசால் இடைமறிக்க முடிந்ததாகவும் பென்டகனில் பணியாற்றும் அதிகாரி ஒருவர் ராய்ட்டர் செய்தி முகமையிடம் தெரிவித்திருந்தார். எனினும் இந்த தாக்குதலில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என ரஷ்யா கூறியது. அமெரிக்காவின் நேரடி உதவி இல்லாமல் இத்தகைய தாக்குதல் நடக்க வாய்ப்பில்லை என்றும் இதன் மூலம் அமெரிக்காவும் போரில் நேரடியாக பங்கு பெற்றதாக கருதப்படும் எனவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. உக்ரைனின் இந்த செயலால் கடும் கோபமடைந்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ரஷ்யாவின் அணுசக்தி கொள்கையில் உடனடியாக மாற்றங்களை கொண்டுவர ஒப்புதல் அளித்தார். இதன் மூலம் ரஷ்யா எந்த நேரத்திலும் அணு ஆயுதங்களை பயன்படுத்த முடியும். உக்ரைன் ஏதேனும் அணுசக்தி நாடுகளின் ஆதரவுடன் ரஷ்ய மண்ணில் தாக்குதல் நடத்தினால் அது கூட்டு தாக்குதலாக கருதப்படும் என்றும் இதற்கு பதிலடியாக ரஷ்யாவும் அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் எனவும் புதின் அரசு மிரட்டல் விடுத்துள்ளது. புதினின் இந்த நடவடிக்கை உக்ரைன் மட்டுமல்லாது அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு நேரடியாக விடுக்கப்பட்ட எச்சரிக்கை என சர்வதேச அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். அமெரிக்க ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்தியதன் மூலம் அணு ஆயுத சக்திகளுக்கு இடையே நேரடி மோதல் வெடிக்கும் ஆபத்து நிலவுவதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அணு ஆயுதங்களை பயன்படுத்த புதின் ஒப்புதல் அளித்ததற்கு அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் பொறுப்பற்ற செயல் என கூறி கண்டித்துள்ளன. ஜெர்மனி, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் பதற்றத்தை தணிக்க ரஷ்யாவுக்கு சீனா அழுத்தம் தர வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளன. உக்ரைன் பயன்படுத்திய ஏவுகணைகளை விட 10 மடங்கு சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை ரஷ்யா கொண்டிருப்பதாக கூறும் நிபுணர்கள் அமெரிக்க ஏவுகணைகளை பயன்படுத்தியது போரின் போக்கை மாற்றக்கூடும் என குறிப்பிட்டுள்ளனர். இதற்கு வலு சேர்க்கும் விதமாக உக்ரைனின் செயல் போரை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் என ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சரும் உறுதிபட பேசியுள்ளார். ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போரில் சுமார் 11,000 வடகொரிய வீரர்கள் பங்கெடுத்திருப்பது உலக நாடுகளை கவலையடை செய்தது. வடகொரியா இன்னும் 1,00,000 வீரர்கள் வரை போருக்கு அனுப்பி வைக்கலாம் என உக்ரைன் அதிபரும் கவலை தெரிவித்திருந்தார். போருக்கு தயாராகும்படி தனது ராணுவத்திற்கு ஏற்கனவே வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். ரஷ்யா வடகொரியாவையும் உக்ரைன் அமெரிக்காவையும் போருக்குள் இழுப்பது மூன்றாம் உலகப் போருக்கான கதவை திறந்துவிடலாம் என நிபுணர்கள் கூறுகின்றனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அணுகுண்டு தாக்குதல் மற்றும் அதிலிருந்து ஏற்படும் கதிர்வீச்சிலிருந்து மக்களை பாதுகாக்க தற்காப்பு முகாம்களை ரஷ்யா அதிக அளவில் உருவாக்கி வருகிறது. இந்த பரபரப்புக்கு நடுவிலும் ரஷ்ய படைகளுக்கு நெருக்கடி ஏற்படுத்த ஆன்டி பர்சனல் லேண்ட் மைன்ஸ் என்னும் நவீன கன்னிவெடிகளை உக்ரைனுக்கு வழங்க அமெரிக்கா சம்மதித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது உக்ரைனுக்கு கிடைத்தால் புதின் மேலும் ஆத்திரமடைவார் என்றே கருதப்படுகிறது.